கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிற ஆண்டவர், வாக்கு மாறாத ஆண்டவர். நான் உங்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் காண்பீர்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்காக கொடுத்துள்ள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்றார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உங்களுக்கான ஒரு அழைப்பாக இது இருக்கிறது. இந்த அழைப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், மதம் மாற்றுவதற்கான அழைப்பு அல்ல. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் மதம் மாறுங்கள் என்று அவர் அழைக்கவில்லை. மாறாக நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் மாறுங்கள் என்ற அழைப்பாக இருக்கிறது. இந்த அழைப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக கொடுக்கிற அழைப்பு அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கட்டும், அறியாதவர்களாக இருக்கட்டும், மனம் யாரெல்லாம் மாற வேண்டும் என்ற கட்டாயத்தில் மனம் மாறுதல் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கான இது அழைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலத்திலே மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம் முதல் இதுவரைக்குமே மக்கள் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம், எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் தேவை என்றால் மனிதர்களுக்கு தங்களுடைய துர்குணத்திலிருந்து அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்கிற போது அவன் துர்குணத்தோடு வாழ்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இந்த துர்குணத்தோடு எதற்காக வாழ்கிறான் என்றால், சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக அவனுடைய இருதயம், அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் துர்குணத்தோடு வாழ்கிறவனாக இருக்கிறான். தான் வாழ்வதற்காக என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் அழிக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் தீங்கு செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் அநீதி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு துர்குணத்தோடு வாழ்கிறவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துர்குணத்தாலே தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்தியின் வாயிலாக நாம் கேள்விப்படுகிற, நாம் பார்க்கிற அநேக காரியங்கள் இப்படி கூட மனிதர்கள் செய்வார்களா, இப்படி கூட செய்வதற்கு அவர்களுக்கு எப்படி மனம் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான துர்க்குணமான அநீதியான செயல்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்டவர்கள் தான் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக இந்த அழைப்பை கொடுக்கிறார் என்றால், அவர்களுடைய துர்குணத்திலிருந்து திரும்பி தன்னோடு வாழ்கிற சக மனிதர்களை அவங்க என்ன பண்ணோம், அவர்கள் நேசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய கட்டளை அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தாந்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறனையும் நேசிங்கள் என்பதே அவருடைய சித்தாந்தமாக, அவருடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் நான் என்னை நேசிப்பது போல என்னோடு கூட வாழ்கிற அல்லது என்னோடு கூட சமுதாயத்தில் இருக்கிறவளை நான் என்ன பண்ணோம், நேசிக்கிறவளாக, சக மனிதன் மீது அன்பு செலுத்துகிறவளாக நான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் எனக்கு என்ன பண்ண மாட்டேன், தீங்கு செய்து கொள்ள மாட்டேன். எனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அநியாயம் செய்து கொள்ள மாட்டேன். எனக்கு நானே துன்பத்தை என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். எனக்கு நானே நான் என்ன பண்ண மாட்டேன், வெறுப்பை கொடுக்க மாட்டேன். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நீ என்ன யோசிப்பாயோ, உன்னுடைய நலனுக்காக நீ என்ன யோசிப்பாயோ அதை மற்றவர்களுக்கும் நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி நீ செய்யும் போது நாம் இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 18ஆம் அதிகாரம்
3வது வசனத்துல நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சமீபமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தில் நாம் இடம் பெற வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் கபடற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி கபடற்றவர்களாக, துர்குணம் இல்லாதவர்களாக நாம் மாறும்படியாக இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாய் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக, பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you.